என்னப்பா தம்பி என்ன நினைக்கிறா? என்ன பொல்லாப்பு பாடினேன் வாசிச்சான் நடைக்க வாசிக்கீங்க இல்லையா? நாளைக்கு வாசிக்குவானா? அப்புறம் கிண்டல் பண்ற மாதிரி இருக்குது. சரி பாட்டுக்கு மட்டும் வாசி. நடைக்கு நாளைக்கு வேணாம் வேணாம். எதுக்குப்பா ஓம் பொல்லாப்பு எங்களுக்கு? நீ பாடு, நாங்க வாசிக்கிறோம். அவளை தான் பெட்டிகளே அவளை என்ன செவனேன்னு உட்காந்துருக்கிறியா? நாக்கிறேன். நீங்க தான் சொன்னீங்க பாட்டுக்கு தான் வாசிக்கணும், நடைக்கு வாசிக்க வேணாம்னு. அதான் பேசாம உட்காந்துருக்கான். அவளுக்கு இருக்கிறத உப்பு உரப்பு இல்லாத மாதிரி சப்புன்னு கிடக்குது. அதுக்கு ரெண்டுக்கு சேர்த்து போட. மறுபடியும் ரெண்டு சேர்த்து போடணும். சேர்த்து போட. என்ன நினைக்கிறேன்? எப்படி திரும்பினாலும் திரும்புறீங்க நீங்க. அப்பா போடு, ரெண்டுக்கு சேர்த்து போட. போடு போடு போடு. என்ன நினைக்கிறேன் இப்படி பண்றீங்க? என்ன நிப்பாட்டிட்டியா? என்னமா நம்ம மூக்கு மூக்குங்கிற அப்புறம் நாக்கு நாக்குங்கிற. நாங்க நாய்க்குமா இருக்கோம். சரி, தெலுங்குல பேசுவோம், தெலுங்குல பாடுவோம். சரி, உங்களுக்கு தெலுங்கு தெரியாதா? தெரியாது நினைக்கிறேன். தெரியாதா? தெரியாது, யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. உனக்கு தெரியாதா? ஐயன் ஏன் தம்பி வீடியோ கார்த்தம்பி உனக்கா தெலுங்கு தெரியாதா? தெலுங்கு தெரியாம எதுக்கு ஓம்ப வந்தீங்க? அதை கேள், நல்லா கத்துக்கணும். வண்டி யாரோ வந்தா தெரியுது நெலுப்புதான் எனக்கு. ஆமா ஆமா ஆமா, அது தெரியவே இல்லை. தெலுங்கு கத்துக்குங்க. சரி, இல்ல கட்டமும் முத்துற அவங்க எல்லாம் வர்றாங்க, தமிழ்ல தான் பாடுறாங்க. ஓ, நீங்க மட்டும் என்ன இப்படி எத்தாம? தம்பி அவங்க அரண்மனைக்காரங்க. சரி, நாங்க வந்து இங்க இருக்கிறதுனால நாங்க தெலுங்குல பேசுவோம். சரி, அவங்க உள்ளுக்கு மட்டும் பேசுவாங்க, வெளியில பேச மாட்டாங்க. சரி, அதனால நாங்க எல்லா பக்கமும் பேசுவோம். சரி சரி சரி. ஆமா, முள்ளிப்பாடி முத்தப்பானாக்கி வந்தாரு. அவர் முதல்ல வந்துட்டாரு. உன்னை எதிர்பார்த்தா நிக்கிறாரு பாரு, அங்கிட்டு பாரு. என்ன கூப்பிடுறேன்னு கேளு. என்ன கூப்பிட்டியா? அரண்மனையில இருந்து லிகிதம் போட்டிருக்காங்க. ஆமா, அவங்களுக்கு வேற பொழுப்பே இல்ல. ஓல் போடுறதே பொழுப்பா? அப்படி இல்லப்பா, லிகிதம் போட்டா நம்ம எல்லாம் 1000 கம்பளம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போறது வழக்கம். 1000 சம்பளமா? 1000 சம்பளத்துக்கு மேலதான் இப்ப எல்லாம் கெட்டி ஆகி போயிருச்சு. அங்கேயே நிக்கிற மேல வா, மேற்கொண்டு வா. எங்க மேல போறது? சரி, நல்லாதான் பொழிச்சுட்டு இருந்தேன். என்ன இந்த மொட்டிக்காலோட வர இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி மாடு வாங்க வந்திருந்தேன். நல்லா தானே பொழிச்சுட்டு இருந்தேன். நல்லா பெரிய ஒரு 40-50 குடும்பம். ஆமா, 50 பேர். சரி, ஆமா, நல்லா இருந்து என்ன காரணம்? அதையே சோத்துக்களை என்ன காரணம்? நாய்க்கல் குடும்பத்தை அப்படியே இருக்காதியா? அதெல்லாம் பெரிய குடும்பம், சோத்துக்கெல்லாம் நிறைய கிடக்குது. அப்புறம் என்ன பாலுற? எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இலவசலையா? எல்லாத்துக்குமா? சரி, பாரு சின்னாய் முறையில. சின்னாயமா? எங்க அம்மா கூட பிறந்தது எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரி, இரு நாய்க்கிற. அது என்ன காசு கொடுக்க காசுக்கு கோழி குஞ்சு வியாபாரம் பண்ணி காசு வச்சிருந்தேன். பெரிய குடும்பத்துலதான் பிறந்தேன். எங்க சின்ன ஐயா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன் தெரியுமா அப்படி கல்யாணம் பண்ணி வைக்க? சொத்து சோகம் அப்பதான் வெளியில போகாது. ஆமாப்பா, ஏகப்பட்டவர் அதே செய்யறாங்கப்பா. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கெருக என்னால அங்க ஒண்ணும் புழுங்க முடியல. சின்னாயவா, உனக்கு திட்டு இல்ல? ஏன் எப்படியாவது எப்படியா முறை இல்லாம தாலி கட்டியாச்சுன்னா அப்புறம் இல்லவா? தாலி கட்டிட்ட பொண்டாட்டி தானே, அங்க ஒண்ணும் புழங்க முடியல. எப்படி புழங்க? 40-50 பேர் புழங்காம இருக்குமா? என்னடா செய்யுதுன்னு பார்த்தேன். எல்லாரும் ஒப்பாட்டி வச்சாங்க.
400 ஒப்பாட்டி வச்சேன். 400 400 ஒரு 10 அங்க தள்ளு. 10 தள்ளி எடுத்து. 400 ஒப்பாட்டி வச்சு நான் என்ன பால் சூசைட்டி வைக்கிறதா? நீ 400 சொல்லு. அட நான் 1 ஒப்பாட்டி வச்சேன். 1 சொல்லு. ஒப்பாட்டி வச்சோடனே பாரு அங்க இருந்து சொத்து சோகத்தை அப்புறம் புடிச்சிட்டு வந்துட்டேன். ஏப்பா அது கூட்டு குடும்பம் நல்லா தான் இருந்திருக்கும். ஏன் பிடிச்சிட்டு வந்த நீ? ஒப்பாட்டி கேட்கற நேரத்துல செலவு பண்ணணுமா? ஏன் நீ இப்போ சம்பாதிச்சு கொடுக்க வேண்டியதானே? ஏன் இந்த சொத்தை கொடுத்தா ஆகாதா? அவ சின்ன இருக்கிறாங்க, சின்ன இருக்கிறதுக்கு போற கூட்டு குடும்பத்துல இருக்குது பாத்துப்பாங்க. அவங்க பாத்துக்குவாங்க. இவ்வளவு யாரு பாப்பா? ஓ அதனால பிடிச்சிட்டு வந்துட்டு. சரி பிடிச்சிட்டு வந்தோடனே பாரு அய்யூர் போற வழியில மொட்டி விட்டு. ஆமா கண்டுபிடி பக்கத்துல. புதுக்கோட்டைக்கு பக்கத்துல. ஆமா அங்க ஒரு ரூம் வாடகைக்கு பிடிச்ச. ஒரு ரூம் இல்லப்பா, அது ஒரு ரூம். உனக்கு நொறியுது எனக்கு நொறியில. வாடகைக்கு பிடிச்சு நானே என் அப்பாட்டி அங்க இருந்தான். இருந்தீங்களா? சரி அய்யூர் சந்தை தான் அவனுக்கு பக்கம். ஆமா ஒரு 5-6 கிலோமீட்டர்ல. நடந்தே போறது நடந்தே வர்றது. ஏப்பா இப்பதான் பஸ் இருக்குது, பஸ்ல ஏறி போலாம். காசு கீசு எதுவுமே இல்ல, ஓசு பஸ் தானே. பஸ்ல போலாம், புஷ்குன்னு இறக்கிடுவாங்க. நல்லது கட்டது பேச முடியாது. என்னப்பா நல்லது கட்டது பேசுவீங்க? போறப்ப எதையாவது பேசிட்டு போவான். நடத்துற தொலைகிற மாதிரி. அப்படி போனா ஒரு நாள் எப்போ கேட்க மாட்டோம். அப்படி கேட்டுட்டா என்ன தப்பா கேட்ட? பாவா பிட்ட பெத்த பிட்ட அறிவிட. தமிழ் சொல்லுப்பா. தமிழ்ல ஆமா தெலுங்கு. மாமா பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. யாரு? அப்பாடி மக. கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா. உனக்கு பிறந்ததா? எனக்கு பிறந்ததா? எனக்கு முன்னாடி வச்சிருந்தவனுக்கு பிறந்தது. உனக்கு முன்னாடி வந்தவனுக்கு? சரி சரி என்னடா இப்படி கேட்டாலேன்ட்டு ஒரு நேரா வீட்டுல போய் 70 ரூபாய் ₹1 வச்சிருந்தேன். ₹1 நீ செம்பளியாடு அப்படி சொல்லு. 70 ரூபாய் வித்துட்டு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். பாப்பாடி மகளுக்கு ஜம்முன்னு முடிச்சிருக்கலாம். ஆமா சரி அந்த பிள்ளை அப்புறம் நல்லா தான் போடுச்சு உங்களோட. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. பாபு நாடு பேத்தார தித்தி தத்து சாத்துக்கு போத்தோம்னா. தமிழ்ப்பா. அட வியாழக்கிழமை பையனு போலான்ட்டா. கட்ட பையடு போலாம் அப்படி சொல்ற பப்பாட்டி. சந்தைக்கு போலாம்னா. சரி சரி நானும் பையன் தூக்குனேன். நடந்து போனா பாரு மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சுட்டா. என்னப்பா கேட்ட? பாபா பாடம் பத்த பாட வீடா பாடகோ மெசேஜ் போட்டாளா? ஏப்பா பையனுக்கு கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணணுங்கிறா. அவனால உனக்கு பிறந்தானா? அவனும் எனக்கு பிறக்கல. நீ எத்தனாவது ஆளு? நான் 5வது ஆளு. உனக்கு முன்னாடி பிறந்ததுக்கு போறாமே. ஆமா. ஆனா அவன் நீ வந்து செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதே ஒரு நிபந்தனை. என் ஒப்பாட்டி மக தானே. ஆமா கல்யாணம் பண்ணணுமே. சரி என்னடா இப்படி கேட்டாலும் வீட்டுல போய் எரும மாடு ஒரு 5 ரூபாய் வச்சிருந்தேன். எரும மாடு இல்லப்பா, எரும மாடு. எருமை என்ன எழுவ போ யாருமே வித்துட்டு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி வச்சோடனே தனியா போடான்ட்டு. ஏன்பா 4 பேர் இருக்கீங்க? அவன் அங்க இருந்தா நான் புழங்க முடியாதா? போனது அதுக்கு தானே. ஆமா சரி தனியா போயிட்டேன். அப்புறம் நல்லா தான் நாங்க 2 பேரும் பொழிச்சோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. அய்யூர் சந்தைக்கு போலாம்னு போனோம். எடுத்தா அய்யூர் சந்தை பக்கத்துல அதானே. அய்யூர் போனா பாருங்க அம்மா அப்படியில இருந்து கோபால் நாய்க்கிறேன். ஆமா அவர் அந்த பெரிய வண்டி பாருங்க டுப்பு டுப்பு டுப்புன்னு வரும்ல. ராயல் என்ஃபீல்டு பா. ராயல் என்ஃபீல்டு வண்டியில புல்லட் சுருக்கமா சொல்லு. புளித்து விட்டு வண்டியில டுப்பு டுப்புன்னு வர. என்ன எழுவோ? என் ஒப்பாடி மேல எங்களே பார்த்தா வண்டியவா? கேப்பா போடா பெருசு சத்தம் பெருசா வரு. பார்த்தனே பாவ சூடு வரல பெத்த பண்ணி போத்தாரு. அவங்கள பெரிய வண்டி போறாங்க. ஒரு பெரிய வண்டி வாங்கினா ஒண்ணு. அவன் எத்தனை நாள் நடந்தே போக முடியும்? வாங்கிடலாமே. எனக்கு ஒரு கவருது. ஆமா கௌரவம் வந்துரும்ல. வாங்கிடலாம்னு நேரா வீட்டுல போய் 5 ஏக்கர் நிலத்தை வித்துக்கிட்டேன். நீ சம்பாரிச்சதா? பாட்டை சம்பாரிச்சு. எவன் சம்பாதிக்க? எந்த எவன் பாப்பாட்டிக்கு எவன் வைக்கிறதப்பா? ஏன் உனக்கே நீயே 5வது ஆளு. அவளுக்கு போய் 5 ஏக்கர் விப்பாட்டிய நீங்க 5 சென்ட் வாங்க முடியுமா? 5 சென்ட் எனக்கு இருக்கு. வேணாமா? சரி என் ஒப்பாட்டி கூட இருந்தா 10 ஏக்கர் பம்பு செட் இருக்கிற மாதிரி. எப்படியே சொல்றீங்க? இது மாதிரி ஒப்பாட்டி கூட இருந்தா அவளுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கு. ஐயோ உடம்புல தண்ணி போச்சா என்ன செய்வேன்? ஊறிட்டு இருக்கேன். அப்ப என்ன செய்யறது? ஆமா வித்தாச்சு. கேட்டோடனே நானும் வண்டியை வாங்கிட்டேன். சரி வண்டி வாங்கிட்டே கேருக எனக்கு ஓட்ட என்ன மசுக்கு நீ வாங்கின? ஏற்கனவே ஓட்டின வண்டியை தானே ஓட்டுறேன். ஓ அங்க அது மாதிரி வர நீ பழகிற மாட்டேன். பழகிற பாக்கணும் மீண்டும். எப்படி பழகின நீ? கம்பெனிக்கார கொண்டு வீட்டுல இறக்கி விட்டேன். சரி வக்கிப்போர் போட்டிருந்தேன் களத்துல. 1 ஏக்கர் இருக்கு. நான் அந்த வக்கிப்போரை சுத்தி டுப்பு 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 டுப்புன்னு ஓட்டி பழகிட்டேன். இந்த மொண்டி காலோடவா? இல்ல அப்ப கால் நல்லா இருந்துச்சு அப்படி போட்டு ஓட்டினேன். சரி பழகிட்டேன். பழகணுன்னே ஒப்பாட்டிய உட்கார வச்சு பைபாஸ் ரோட்ல நானும் டுப்பு டுப்பு டுப்பு
டுப்புன்னு போறேன். அவருவ போனா நல்லா இருக்குமே. ஆனா வேகம் போகும்போது சத்தம் வராது வண்டி. பாக்குற மாதிரி குமரேசன் வராப்பா, ஏய் பரவாயில்ல சொல்லி பாக்குறா பாத்தியா, அது மாதிரி பாத்துருக்கிறேன். நானும் டுப்பு டுப்புன்னு போறேன், வேகமா போயிருக்கிறேன். வர்ற வண்டி பூரா நேரா வருது கருகம். எங்க போற நீ? பைபாஸ்ல போற. வர வண்டி நேரா வருது. நீ ஓட்டுன்னு பழகிறது எங்க வைக்க போறல. சுத்திட்டே வர எவரும் வரமாட்டேன். பஸ் இதுல ரோட்ல போகும்போது எழுத்தே வரும். அவங்களுக்கு ஓட தெரியல. நம்ம தான் ஒதுங்கி போகணும். நம்ம ஒதுங்கணுமா? ஆமா. நாளை இங்கே யாருக்கும் ஒதுங்கல. நடுவுல போனியா? ஏய் போட்டு மாட்டிடுவாங்க எல்லாடி. அதான் என்னடா இப்படி வந்து இடிச்சாலும் இடிச்சு போடுவாங்க சொல்லிட்டு அவங்க போய் ஒரு முக்கு. வயிறு வச்சுச்சா? வயிறு வச்சுச்சா? முக்கி இருக்கிறாங்க போய். அட முடுக்க வளைவு. அங்க போய் வண்டியை திருப்பலான்னு திருப்பினே பாரு. ஒளியா மரத்துல போய் வண்டி நக்குன்னு முட்டிடுச்சு. எப்படி நக்குன்னு முடிச்சு என்னாச்சு? அப்புறம் வண்டிக்கு கழுத்து சொல்லிக்கிச்சு. உனக்கு என்னாச்சுப்பா? நான் டிச்சுக்குழியில விழுந்து இடுப்பு ஒடிஞ்சு போச்சு. பப்பாட்டு நாதேரி முண்டை எந்திரிச்சு ஓடி போயிட்டான். ஓடி போயிட்டாளா? என்னப்பா இவ்வளவு சுத்தலாம் போச்சு, இவ்வளவு சொன்ன 10 ஏக்கர் பம்பு சீட் இருந்தா போதுங்கிற. அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் என்ன யாரு காப்பாத்தணும்னு அந்த ஊருக்கு அவன இருந்த ஆளு பூரா விஜி வண்டிக்கு போன் பண்ணி, இந்த ஓசு வண்டி வருது 108 அந்த வண்டிக்கு போன் பண்ணி மணப்பாறை பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுட்டாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி. பாருப்பா அங்க போனா நர்ஸ் பிள்ளைங்க நாக்கிற கையை நோட்டி செக்ஸ் பண்ணணும்னாங்க. அது எந்த ரூம்பா? ஒன்னும் 6 போட்டுச்சு. அது 1 6 16 ரூம். அது செக் பண்ற பரிசோதனை நிலையம். சரி இந்தா பாப்பா, நான் கையை நீட்டினேன். அந்த பிள்ளை என்னமோ வாழைப்பட்டியாட கையில சுத்தி. வாழைப்பட்டியாவா? அந்த பிள்ளை புட்டு அமுக்குச்சு. எனக்கு தின்னு இருக்குது. என்னப்பா? கைய நரம்பு. என்ன பாப்பா செய்யுதுன்னு நாக்கிற உங்க உடம்புல பெருசர் இருக்குதுன்னு. பெருசர் இருக்குதா? இப்ப உனக்கு வண்டியே ஓட தெரியாது, பெருசர் எங்க இருக்குது? நான் எடுத்து விடு பாப்பா, வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி வைக்கிறேன். பெருசர். அப்புறம் தான் அந்த பிள்ளை சொல்லிச்சு, அது தித்து கட்டு நாக்கிற பெருசர்னா ரத்த கொதி போனுச்சு. இந்த பிரஷர் பிரஷர் பிரஷர்னு கேட்டுக்கிட்டு நீ. சரி 6 மாசம் ஆஸ்பத்திரியில இருந்தேன். அப்புறம் பப்பாடி வந்து பார்த்தானா? நாதேரி வந்து எட்டி கூட பார்க்கல. எங்க இருக்க? இப்ப கோபால் நாயக்கர் வச்சிருக்காரு என் பப்பாட்டி. அங்க இருக்கிறா. சோத்துக்கு என்ன செய்யற? சோத்துக்கு 500 சுண்ணியாண்டி விளாசம் சாப்பிட்டு. அது மாதிரி முனியாண்டி விளாசுப்பா. முனியாண்டி விளாசம். ஆமா, நீங்க நாளைக்கு எங்க படுத்துக்கிறது? எங்க? அந்த பெரிய பாலத்துக்கு அடியில படுத்துக்கிறது. நாளைக்கு செத்து போனவனை பாக்குறது யாரு? ஏற்கனவே சின்ன பண்ண காங்கிட்டு இருக்கிறாங்க. ஏப்பா ஏய், அவங்களே அந்த நிலைமையில இருக்காங்க. நீ அங்க சொல்ற இந்த பக்கம் பார்த்தானோ அதாவது ஏகப்பட்ட இடம் இருந்துச்சு. இந்த பேர் விட்டு நீ போயிட்டு அங்க போயிட்டு யாரும் காப்பாத்த ஆள் இல்ல. ஏதோ அவங்க தூக்கி போற நம்பிக்கை போயிருக்கிற. பாப்பா முடிஞ்சா பாப்போம். சரி எப்படி இதெல்லாம் என்ன வச்சிருக்க? இதெல்லாம் மூட்டுக்கிட்டு கோழி குஞ்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். கோழி குஞ்சு வியாபாரம் சம்பாரிச்சியா? 10 சம்பாரிச்சியா? 70,000 வச்சிருக்கிறேன். 70,000 இருக்குதா? அப்படின்னா 5,000 திருப்பி போயிடலாம்ப்பா. எதுக்கு? ஏப்பா அது எதுக்கு எனக்கு? வேணாமா? இந்த 20,000 பணத்தை கொண்டு போய் கோபால் நாயக்கத்தை கொடுத்து என் வப்பாட்டியை திருப்பாம விட மாட்டேன். நிலத்தை அடக்கத்தை திருப்பிடலாம், ஒரு சங்கிலி அடக்கத்தை திருப்பிடலாம். பப்பாட்டி என்ன அடக வச்ச நீ தானா ஓடி போயிட்ட, எப்படி திருப்ப நீ? அவருக்கு கொண்டு போய் காசு கொடுக்கணும். கொடுத்தா எதுக்கு பாரு? செய்குலி சேதாரம். என்ன பவனா செஞ்ச நகரத்து செஞ்சாலும் செய்குலி சேதாரம். யாருக்கு செய்குலி, யாருக்கு சேதாரம்? கோபாலுக்கு செய்குலி, என் வப்பாட்டிக்கு சேதாரம். சேதாரமானா மீண்டு வாங்கினா வந்துருமா? திரும்ப நான் போனீங்க எப்படியாவது சம்பாதிச்சிருவேன். அப்படின்னா அவங்க சகலையும் வர அப்படி வர அப்படி. ஆமாமா கோபால வந்து நான் வாயா அந்த பக்கம் வாயா. நம்ம அரவணைக்கு போனா 3 நாள் ஆகும். ஏன் தெரியுமா? கல்யாணம் நடக்க 3 நாள் ஆகும். அது வரைக்கும் வப்பாடி விட்டு வந்தா வேற ஆள் மாட்டி போயிருவேன். ஒருவேளை கூட்டி வந்தாலும் கூட்டி வரலாம். உனக்கு கண்ணு தெரியாது, காது கேட்கல. ஒருவேளை கண்ணுல பார்த்தா கூட கண்ணு தெரியும், காது கேட்கும். ஆமா, இந்த பக்கம் மறைஞ்சது. நான் அவனை கூப்பிடுறேன். நான் இருக்கிறத சொல்லவே மாட்டேன். இந்த பக்கம் இரு. நான் இங்கே இருப்பேன். ராஜில முழுத்தாரோய்